ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்மளோட வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு பாயசம் பண்ண போறோம். சிறுதானியம் யூஸ் பண்ணி. நான் எப்பயுமே சொல்றதுதான், நம்ம ஒரு ரூல் வச்சுக்கணும். வாரத்துல 4 நாள் ஏதோ ஒரு நேரம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஏதோ ஒரு டைப்ல ஒரு சிறுதானியம் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கறதுனால ஒரு சிறுதானியம் யூஸ் பண்ணி நல்ல ஹெல்தியா, கிரீமியா, டேஸ்டியா, குயிக்கா ஒரு பாயசம் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இன்னைக்கு சிறுதானிய வகைகள்ல நம்ம சாமை அரிசி யூஸ் பண்ணி தான் இந்த பாயசம் பண்ண போறோம். ரொம்ப ஹெல்தி, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் ரொம்ப டேஸ்டி. சாமை அரிசி ஒரு சின்ன கப்ல எடுத்துக்கிட்டு அதை நல்லா 5-6 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். எப்பயுமே சிறுதானியங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்ம ஊறுனா நிறைய சத்துக்கள் நமக்கு அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். அதே நேரம் நம்ம குவிக்கா பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, சீக்கிரமும் வெந்துரும். அப்ப சீக்கிரம் இந்த பாயசம் நம்ம ரெடி பண்ணிட முடியும். பிகினர்ஸ்க்காக சொல்றேன். சாமை அரிசி பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. குருணையா குட்டி குட்டியா அப்படி ரவை மாதிரி இருக்கும். ஊற வச்ச சாமை அரிசியில இருந்து 1 டீஸ்பூன் எடுத்து தனியா ஒரு கப்ல வச்சுக்கோங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம், எப்ப யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சாமை பாயசம் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெவி பாட்டம் பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்துட்டு இருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். நெய் சூடானதும் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா சாமை அரிசி, அதுல இருந்து தண்ணி ஃபுல்லா வடிய விட்டுட்டு இந்த அரிசி அதுல ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். அந்த ஈரம் இருக்கு இல்லையா அரிசியில, அந்த ஈரம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். இதனால கொஞ்சம் நல்லா பாயசம் வாசனையா இருக்கும். பாருங்க நல்லா வறுத்துட்டோம். இப்போ 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பெருசா அளவு எதுவும் கிடையாது, நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சி ஆற வச்சின பால் ஆட் பண்ணுவோம். ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு நான் வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரே டைம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். இது வேகட்டும். ஒருவேளை திரும்ப பத்தலைன்னா திரும்பவும் நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம். நான் ஃபர்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க ஃபுல்லாவே மில்க்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். நான் தண்ணியும் பாலுமா கலந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க திரும்ப திக்கா இருக்கு. வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதா இருக்கு. ஃபுல்லா வேகல, ஒரு 50% மேல வெந்திருக்கு. அதனால இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியும் பாலும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்ப திரும்ப ஒரு 50 ml போல தண்ணியும் பால் நம்ம இஷ்டம்தான். அதிகமா ஆட் பண்ணா நல்லாவே இருக்கும். ரெண்டுமே ஆட் பண்ணி திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஃபுல்லா அது நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி பாலும் கலந்தும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இல்ல வெறும் பாலும் ஆட் பண்ணி ஃபுல்லா பால்லேயும் வேக வச்சுக்கலாம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் நம்ம ரைஸ் தனியா எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிப்போம். நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன். அதையும் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்துப்போம். நம்மளோட சாமை அரிசி நல்லா வெந்தாச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி, 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்சி ஜார்ல கலக்கி அதையும் சேர்த்துருவோம். ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்தனால ரொம்ப சீக்கிரம் திக்காயிடும். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிருக்கிறதுனால பாயசத்துக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். நம்ம கொஞ்சமா சாமை அரிசி எடுத்து வச்சு அரைச்சோம் இல்லையா, அப்போ நமக்கு நல்ல ஒரு கிரீமினஸும் நமக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளவு தண்ணியா வேணும் பாயசம், இல்ல திக்கா வேணுமா, அது அவங்கவுங்க விருப்பம் தான். பாயசம் பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சாச்சு. நம்ம இன்னொரு முறை செக் பண்ணிக்கலாம், நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பாத்துருவோம். நம்ம வெல்லம் தான் இதுல ஆட் பண்ண போறோம். வெல்லம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா ஸ்வீட் சர்க்கரையோ வெல்லமோ நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வேகாது இல்லையா, அதனால நல்லா சூப்பரா வெந்திருக்கு. நான் இன்னைக்கு வெல்லம் தான் ஆட் பண்ண போறேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாயசத்தை நம்ம சைட்ல எடுத்து வச்சிருவோம். ஏன்னா வெல்லம் அப்படிங்கறனால சூடா இருக்கும் போது ஆட் பண்ணோம்னா பால் திரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம வெள்ளை பாகத்துல ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் நம்ம பாகு எதுவும் வைக்க போறது இல்ல. வெல்லம் 1 கப்பு சாமை அரிசி எடுத்துட்டோம்னா 1ல இருந்து 1.5 வரைக்கும் வெல்லம். அதாவது நார்மலா கம்மி ஸ்வீட் போதுன்னா 1 போதும், இல்ல மீடியம்னா 1.25 கப்பு, இல்ல நல்ல ஸ்வீட்டா வேணும்னா ஒரு 1.5 கப்பு வெல்லம். அது நம்ம விருப்பம் தான், நமக்கு எப்படி ஸ்வீட் பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த சாமை அரிசி வாஷ் பண்ணேன் இல்லையா, அப்பயே வெள்ளத்தை அளந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு சைட்ல அப்படியே வச்சுட்டேன். அது தானாவே இப்ப கரைஞ்சிடுச்சு. பாருங்க சீக்கிரம் கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வேலைகள் குவிக்கா முடியும். இப்ப நல்லா நுரைச்சி பொங்கி வருது பாருங்களேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் கரைக்கிறதுக்குள்ள இந்த பாயசம் கொஞ்சம் சூடு ஆறி இருக்கு. இப்ப டைரக்டா இதுலயே நம்ம வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணாம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வெள்ளைப்பாக ஆட் பண்ணிருக்கோம், நல்லா ஒண்ணு சேரணும் இல்லையா, அதனால நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். ஆன் பண்ணோம்னா பால் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வெல்லம் சேர்த்திருக்கோம் இல்லையா. பாயசத்துக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இருந்தாலும் சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் இது திக்காகும்.
ஒரு குட்டி கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வறுத்து பாயசத்தில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி ஆல்ரெடி அரைச்சி போட்டுட்டோம் இல்லையா, அதனால் நான் முந்திரி இப்போ சேர்க்க போகிறது இல்லை. பாருங்கள், இந்த பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பாதாம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இதை இந்த பாயசத்தில் ஆட் பண்ணிவிடுவோம். இல்லை கிரன்ச்சினஸ்க்காக கொஞ்சமாக நான் பிஸ்தா பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நெய்யில் வறுக்கல, அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சாமை அரிசி பால் பாயசம் சர்விங்க்கு ரெடி. நீங்களும் இந்த ஹெல்தியான பாயசத்தை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.